வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிமினாலஜி அண்ட் பீனாலஜியில் கிரைம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிரைம் என்ற வேர்ட்ஸ் வந்து கிரைமன் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து நிறைவானதுன்னா இந்த கிரைம் அந்த வார்த்தையை கிரைம் என்னன்னா சார்ஜ், அதாவது சார்ஜ். இந்த கிரைமன் என்ற வேர்ட்ஸ் வந்து கிரீமா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது. கிரீமா சமுதாயத்திற்கு எதிரான ஒரு குற்றம். இந்த வார்த்தையில் இருந்தா கிரைம் என்ற வார்த்தையை வந்து உருவானது. கிரைம் வந்து நிலையானது கிடையாது. காலத்திற்கு காலமும் இடத்திற்கிடமும் சூழ்நிலைக்கேற்பவும் வந்து மாறுபடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ராஸ்டியூஷன் வந்து சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரை ப்ராஸ்டியூஷன் வந்து ஒரு குற்றம். அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. பட் ஜெர்மனி நெதர்லாந்து பொறுத்தவரை வந்து இது லீகலாகவும் இருக்கு. இதுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. இந்த கிரைம் பற்றி வந்து வரையறை வந்து யார் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து வரையறை கொடுக்குறாரு. கிரைம்னா என்னன்னா a crime is an act or omission in respect of which legal punishment may be inflicted on the person who is in default either by acting or omitting to act. இத வந்து ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா ஒரு குற்றம் என்பது ஒரு செயலை வந்து செஞ்சாலும் சரி அல்லது செய்யாமல் இருந்தாலோ தவறுகளை புரிந்திருந்து அதன் பொருட்டு வந்து அந்த நபரின் மீது சட்டப்படியான தண்டனை விதிக்கப்படலாம் எஞ்சிருக்கக்கூடிய அந்த செயல் அல்லது செயல் தவிக்கையாக சொல்றாரு. அதாவது வந்து ஒரு செயலை செஞ்சாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி, அதாவது அந்த செயல் வந்து ஒரு சட்ட கடப்பாட்டை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குற்றம் வந்து ஜேம்ஸ் ஸ்டீஃபன் வந்து சொல்றாரு. இதுவே வந்து டொனால்ட் டஃப் வந்து என்ன சொல்றாருன்னா கிரைம் இஸ் an social injury and an expression of subjective opinion varying in time and place. அதாவது குற்றம் ஒரு சமூக தீங்கு மற்றும் காலம் மற்றும் இடத்திற்கேற்ப மாறுபடுகின்ற அகநிலை கருத்தின் ஒரு வெளிப்பாடுனா குற்றம் சொல்றாரு. அதை நம்ம முன்னாடி பார்த்த முடியும். அந்த குற்றம் வந்து காலத்திற்கு காலமும் இடத்திற்கிடமும் வந்து மாறுபடும் ஒரு சமூக தீங்கு சொல்லிட்டு டொனால்ட் டஃப் வந்து சொல்றாரு. இப்போ குற்றத்தினோட முக்கிய கூறுகள் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து வெளிப்புற விளைவுகள் வந்து இருக்கும். ஒரு குற்றம் வந்து நடக்குதுன்னா அதுக்கு வந்து வெளிப்படையாக வந்து அந்த விளைவு வந்து ஏற்பட்டிருக்கணும், உட்கிரையாக வந்து இருக்கக்கூடாது சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து இது சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதாவது லால வந்து ஒரு குற்றம் வந்து சட்டவிரோதமானது சொல்லிட்டு அந்த லால வந்து குறிப்பிட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், டெஃப்ட் வந்து சட்டவிரோதமானது சொல்லிட்டு நம்ம பிஎன்எஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து எலக்ட்ரானிக் டெஃப்ட் வந்து குற்றம் சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்ட்லேயும் வந்து இல்லை. அப்போ வந்து அந்த எலக்ட்ரானிக் டெஃப்ட் வந்து குற்றம் வந்து கிடையாது. இந்த மாதிரி வந்து சட்டத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். அந்த குற்றம் வந்து சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து என்னன்னா ஒரு குற்ற செயல் வந்து செஞ்சிருக்கணும். அதை குற்ற செயல் அப்புறம் வந்து குற்ற மன்னம் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா என்ன பண்றாரு, பிஏ வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கடைக்கு போயிட்டு இது பாய்சன் வந்து வாங்குறாரு. பாய்சன் வாங்கிட்டு வந்து பிக்கு வந்து அது பாலில் வந்து கலந்து கொடுக்குறாங்க. அது மூலமா பி என்ன இறந்துடுறாரு. இப்போ இதில் வந்து ஏக்கு வந்து மென்சுரியா வந்து இருக்கு, அதாவது குற்ற மன்னம் இருக்கு. அந்த குற்ற மன்னத்தின் விளைவாக வந்து அந்த குற்ற செயலும் ஏற்பட்டிருக்கு. அது வந்து நம்ம சட்டத்தை பொறுத்தவரையும் வந்து அது சட்டவிரோதமானது சொல்லிட்டு சட்டத்திலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து ஒரு குற்றத்தோட முக்கிய கூறுகளாகும். அதே போல வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்கணும். அதுக்கு வந்து அந்த சட்டத்திலே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கும். இப்போ மர்டர்னா வந்து ஆயுள் தண்டனை அப்புறம் வந்து மரண தண்டனை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஆக்ட்லேயே வந்து கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து குற்றத்தோட ஒரு முக்கிய கூறுகள் சொல்றாங்க. இப்போ குற்றங்களை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் பார்த்தோம்னா, குற்றம் வந்து சிறு குற்றம் சொல்லிட்டு பெருங்குற்றம் சொல்லிட்டு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். சிறு குற்றம்னா என்னன்னா ஒரு சின்ன அஃபென்ஸாக வந்து செய்யறதுனா வந்து சிறு குற்றம். பெருங்குற்றம் வந்து பெரிய அஃபென்ஸ். இதை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணலாம், சிறு குற்றம் மீன்ஸ் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து தெரியாமல் அடிக்கிறாங்க, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது காலம் மிதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அஃபென்ஸ் தான். பெரிய அஃபென்ஸ் வந்து என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது கிரீவியஸ் ஹர்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறதுனா வந்து பெருங்குற்றம். மர்டர், ரேப், இந்த மாதிரிலாம் வந்து மர்டர், ரேப் இதெல்லாம் வந்து பெருங்குற்றம். அடுத்து வந்து இப்போ பிஎன்எஸ் அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பொறுத்தவரையும் இதை வந்து எப்படி வந்து குற்றத்தை வந்து வகைப்படுத்துறாங்கன்னா பிணையில் விடும் குற்றம், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கலகம் விளைவித்தல், பிணை விடா குற்றம், கொலை, கொடுங்காயம். அடுத்து வந்து புலன்கொள் குற்றம், அப்புறம் புலன்கொள்ளா குற்றம். புலன்கொள் குற்றம் பற்றி செக்ஷன் 2(1) ஜில வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி புலன்கொள்ளா குற்றம் பற்றி செக்ஷன் 2(1) ஓல வந்து சொல்லியிருப்பாங்க. புலன்கொள்ளா குற்றத்தை பற்றி இதுக்கு புலன்கொள் குற்றத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து கொலை, ஆட்கடத்தல். புலன்கொள்ளா குற்றத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏமாற்றுதல், டெஃபர்மேஷன். இது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து வகைப்படுத்திருக்காங்க குற்றத்தை பற்றி. பாங்க ஒரு வகைப்பாடுகளை வந்து பார்க்கலாம். குற்றத்தை வந்து 4 வகையாக பிரிக்கிறார். பொருளியல் தொடர்பான குற்றம், அரசியல் ரீதியான குற்றம், பாலியல் குற்றம், மற்ற குற்றம் சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கிறாரு. இப்போ ஒரு கிரைமோட நேச்சர் வந்து பார்க்கலாம். கிரைமை பொறுத்தவரை வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் எதிராக வந்து அந்த செயல் வந்து செய்யப்பட்ட குற்றம் வந்து நடந்திருக்கணும். குற்றத்தை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒரு சிவில் அண்ட் கிரிமினல் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். சிவிலை பொறுத்தவரை பர்சன் டு பர்சன் அண்ட் கிரிமினல் பொறுத்தவரை பர்சன் டு ஸ்டேட். பர்சன் வந்து ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறது பர்சன் டு ஸ்டேட் வந்து நம்ம சொல்றோம். சிவிலை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து ரிலீஃப் வந்து நம்ம கேட்டு ரிலீஃப் வந்து நம்ம கேட்கலாம். கிரிமினலை பொறுத்தவரை வந்து அந்த பர்சனுக்கு எதிராக வந்து நம்ம பனிஷ்மெண்ட்லாம் வாங்கி தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெஃபர்மேஷன் கேஸ் எடுக்கலாம். டெஃபர்மேஷன் கேஸை பொறுத்தவரை நம்ம சிவிலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம், கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். சிவில்ல வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம்னா வந்து நம்ம வந்து ரிலீஃப் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் கிரிமினல்ல வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம்னா வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம். இதுதான் சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் இருக்கிற வந்து டிஃபரெண்டா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு குற்ற செயல் வந்து அரசால் வந்து தண்டிக்கப்படக்கூடியதாக வந்து இருக்கணும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வந்து யூகேல பொறுத்தவரை வந்து அடல்ட்ரி வந்து நாட் அஃபென்ஸ் சொல்றாங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரை அடல்ட்ரி வந்து அஃபென்ஸாக இருக்கு. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா ஒரு குற்றம் வந்து அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையிலான வந்து அது குற்றமா இல்லையா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த இப்போ இந்தியாவை பொறுத்தவரை அடல்ட்ரி வந்து அஃபென்ஸ் சொல்றாங்க. பட் வந்து யூகேவை பொறுத்தவரை வந்து அடல்ட்ரி வந்து நாட் அஃபென்ஸ். சரிங்களா? இதன் மூலமா வந்து ஒரு குற்றத்தை வந்து இடத்திற்கு இடமா வந்து அந்த குற்றம் வந்து வேறுபடுது. ஒரு நாட்டுக்கு நாடாவே வந்து ஒரு கிரைம் வந்து வேறுபடுது. இப்போ குற்றம் வந்து எதனால் உண்டாகிறது சொல்லி பார்த்தோம்னா குற்ற சட்டத்தை வந்து மீறுவதன் மூலம் வந்து குற்றம் வந்து உருவாகிறது. குற்றம் என்பது குற்ற தண்டனை வந்து பின்பற்றுவதே குற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஎன்எஸ்ல வந்து செக்ஷன் 114 வந்து ஹர்ட் பற்றி சொல்லுது.
அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 115ல் வந்து 1 இயர் ப்ளஸ் ஃபைன் வந்து 10K வரையும் வந்து சொல்கிறாங்க. அந்த அதாவது காயம் ஏற்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 1 இயர் ப்ளஸ் வந்து 10K வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து சட்டத்தில் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு குற்றமாகவே கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு வேலை பிஎன்எஸ்ல வந்து இந்த ஹர்ட் பற்றி கொடுக்கல, காயத்தை பற்றி அவங்க எந்த இதுவும் சொல்ல, அது வந்து ஒரு அஃபென்ஸாகவே சொல்லலாம். நம்ம வந்து இது அஃபென்ஸாக வந்து நம்ம கிளைம் பண்ணவும் முடியாது. இப்போ வந்து குற்றவாளி என்பவர் யார், அடுத்து வந்து குற்றவாளி என்பவர் யார் சொல்லி பார்த்தோம்னா, சட்ட கடப்பாட்டை மீறுகின்றவனா ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தால் வந்து தண்டிக்க, அதாவது ஒரு சட்டம் இருக்குன்னா வந்து இப்போ மர்டர் பண்ணுறாங்க, மர்டருக்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 100ல் வந்து சொல்லியிருக்காங்க. மர்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு சட்டத்திலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றமாக வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்க, அவர் மேலே வந்து அலிகேஷன் வந்து இப்போ பர்சன் மேலே ஒரு அலிகேஷன் வருதுன்னா அவர் வந்து குற்றவாளி கிடையாது, அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர். எப்போ வந்து நீதிமன்றத்தின் மூலமாக வந்து அவர் குற்றவாளி தான் வந்து சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்கிறாங்களோ அப்பையில இருந்துதான் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு குற்றவாளி ஆவார். அதுவரை வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். சரி, அடுத்து வந்து இந்த குற்றவாளிக்கான ஒரு முக்கிய கூறுகள் பற்றி பார்த்தோம்னா, தகுதியான வயது. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 7 வயசு வந்து சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஏதோ தெரியாமல் அப்போ நாலேஜ் வந்து இருக்காது. அந்த 7 வயசு சின்ன குழந்தைக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இருக்காது. அது அந்த குழந்தை வந்து தெரியாமல் வந்து ஏதோ கத்தி அந்த குழந்தைகிட்ட கத்தி கொடுத்து வந்து அந்த குழந்தை வந்து குத்திருச்சு, ஏதோ வந்து பாய்சன் வந்து பாலில் வந்து போட்டுருச்சு, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியாது. இப்போ நடந்த வந்து ரயில் இன்சிடென்ட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு வடக்கன் ஒரு பையனை வந்து ஒரு 4 சின்ன பசங்க வந்து ரீல்ஸ் எடுத்து வந்து அந்த பையனை வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. அப்போ எல்லாரும் அந்த 4 பசங்களுமே வந்து 18 வயசு கீழே உள்ளவங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஆக்ட் அப்ளை ஆகும்னா ஜேஜே ஆக்ட் மட்டும் தான் அப்ளை ஆகும். அதற்கு கீழே வந்து அவங்களை வந்து ஜெயிலே ஆக்ட்னா அவங்களுக்கு அப்ளை ஆகும். அது மூலமாக அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து அதை ஜெயிலில் வந்து போடாமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குல்ல, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு குற்றமே வந்து அந்த குற்றத்தை செஞ்சால் கூட அவங்களோட வயதின் அடிப்படையில் வந்து அந்த குற்றமே வந்து பிடிக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா தனிச்சான ஒரு குற்ற செயல் வந்து இருக்கணும், குற்றம் என்ன வந்து இருக்கணும், அந்த குற்றத்தை செய்யறதுக்கான மோட்டிவ் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கணும். அதுக்கடுத்து தனிநபர் வந்து தீங்காக இல்லாமல் அரசுக்கு வந்து எதிராக வந்து தீங்காக இருக்கணும். இப்போ ஒரு ரேப் நடக்குதுன்னா அது வந்து ஒரு தனிநபர் தீங்காக வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அது வந்து ஒரு அரசுக்கு வந்து அந்த நாட்டுக்கே வந்து எதிராக ஒரு குற்றம் நடந்ததாக தானே வந்து கருதப்படுவாங்க. தேங்க்யூ கைஸ்.